எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பூரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு. இது ஒரு ஆளினால் ரெசிபின்னே சொல்லலாம். ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த தொக்கை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா வேறு எந்த குழம்புமே எடுபடாதுங்க. இது ஒன்று தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையா செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் முறையாக செய்கிறதுனா ஒரு 1/2 கிலோ தக்காளியில் செஞ்சு பாருங்கள். இது நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். காய்னா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்காது. பாருங்கள், மேலே சுற்றி எல்லாமே பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தண்ணிக்குள்ளே நம்ம இதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணாமல் போட வேண்டாம். போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் மட்டும் மேலே இருக்கிற தோல் மட்டும் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இல்லைன்னா ரிமூவ் பண்ணாமே அடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அடிச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் தோலோடு தான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். உங்களுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நான் ஒரு 4 தக்காளி மட்டும் உரித்து காமிச்சேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். நான் ஸ்கின்னோட மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சிலர் கையில் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடுவாங்க. கையில் பிசைறதுனா நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே அடிச்சுக்கலாம். அடுத்து பூண்டு எடுத்துக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் பூண்டு இருக்கும். நல்லா பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இந்த தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த தொக்குக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. ஒன்லி நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. நிறையா ஊற்றுங்க. அப்போ தான் தக்காளி தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது பூண்டு 1-2 இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இது வரமிளகாத்தூள் 4 ஸ்பூனு, டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர், அது 1.5 ஸ்பூனு. இது காரம் அவ்வளோக்கு இருக்காது. ஒன்லி கலருக்காக சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சதை தக்காளி பியூரியை ஊற்றிடலாம். கலர் தெரியுதா நல்லா? நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நீங்கள் ஒரு ட்ராப் கூட ஊற்றக்கூடாது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போவும் தக்காளி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் லாஸ்ட்டில். இது 4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1.5 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி,
ஓகே, அவ்வளோதான். இது அப்படியே திக்காயிட்டே வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஊற்றக்கூடாது. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெந்துட்டு வரணும். சிம்மில் வச்சுக்காங்க மெயினாக. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பார்த்தீங்கன்னா இப்படி காமிச்சா கலர் டல்லாக தெரியுது, இப்படி காமிச்சா ஒரிஜினல் கலர் வருது பாருங்கள். திக்காயிட்டே வருது, நல்லா வெந்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் கதை. பாருங்க, சூப்பராக கலர் வந்துருச்சு. இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அப்பப்போ மூடி போட்டு கிளறிக்குங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சு விழுந்துருவான். கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். அப்பப்போ மூடி போட்டு எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போ எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள் எப்படி தெரிச்சு மேலே விழுவுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் பப்பிள்ஸ் வந்தாவே தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரிஜினல் கலர், எந்த ஃபில்டரும் போடலை. பாருங்கள், இந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி அதுக்குள்ளே விழுந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியில் 1 வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளான 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.